Hi, welcome to Caution for the company. நாம இந்த வீடியோல ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்ட்ல வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க. எக்ஸாம்பிள் வெப்சைட்டா இல்ல மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டா இல்ல இஇஆ டேட்டா சயின்ஸா அப்படின்ற மாதிரி ஃபீல்ட வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்ன்றதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. செகண்ட் ஸ்டெப் வந்து ஐடியாஸ். எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு திங்க் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் வந்து இ-காமர்ஸா பில்லிங்கா அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீஸிபிலிட்டி. என்னால் இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத உங்களுக்கு நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் வேர்ல்டில் இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டீச்சர் கிட்டேயோ இல்லை ஹெச்ஓடி கிட்டேயோ இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இது வந்து கரெக்டாக இருக்குமான்றதை உங்கள்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சிக்ஸ்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த உங்களோட கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டையும் வந்து டாக்குமெண்டேஷனாக நீங்கள் வந்து பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவா? அப்போ ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணால் வந்து நீங்கள் வந்து புரியும் எல்லாருக்கும், ஆனால் ரன் பண்ணாமலே இந்த டாக்குமெண்டேஷனை வந்து பார்த்தா புரியணும் அப்படின்றத அவங்க எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ நாம இந்த வீடியோவில் எந்த ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போறோம்னா ஆர்கன் டொனேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட டாக்குமெண்டேஷன். ஓகேவா? இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இது ஒரு வெப் அப்ளிகேஷன்றதுனால ஒரு நார்மலாக ஒரு வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றதை நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட்ன்றது அப்படியே ப்ரௌசர், எக்ஸாக்டாக ப்ரௌசர் எப்படி இருக்கோ அதுதான் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் சர்வர் சொல்லுவாங்க. ஓகேயா? அங்கே தான் வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கான சாஃப்ட்வேர் டேட்டா பேஸ் எல்லாமே அங்கே தான் இன்ஸ்டால் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதான் ப்ரௌசர். பேக் எண்டில் பைத்தான் டேட்டா பேஸ் நான் MySQL யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு யூசர் ஒரு வெப்சைட்டில் ப்ரௌசரில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து cashew.com அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அது ப்ரௌசரில். இப்போ ப்ரௌசர் என்ன பண்ணோம்னா சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து பண்ணும், இந்த மாதிரி கேட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்களோ அது சர்வர் வந்து ரெக்வஸ்ட் வந்து போகும் சர்வருக்கு. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அப்போ டேட்டா பேஸில் வந்து வேல்யூஸ்லாம் எடுத்து சர்வர் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரௌசருக்கு வந்து கொடுக்கும். அது அழகாக உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகுது. அது வந்து யூசர் வந்து ரீட் பண்ணுறாங்க. இப்படி தான் ஒரு வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் எண்டில் நம்ம HTML யூஸ் பண்ணுறோம். இந்த HTML நம்ம வெப்சைட்டில் கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் இமேஜஸ் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த HTML லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து CSS லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே CSS லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து JavaScript லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து வேலிடேஷன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் இருக்குது, அதை வேலிடேஷன் பண்ணோன்னா JavaScript தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு லாங்குவேஜ் கிடையாது, ஃப்ரேம் ஒர்க். இது எதுக்காகனா ரெஸ்பான்சிவ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். எனக்கு மொபைல்லையும் கரெக்டாக விசிபிள் ஆகணும்ப்பா வெப்சைட்டு, லேப்டாப்லையும் கரெக்டாக விசிபிள் ஆகணும், அதுக்காக பூட்ஸ்ட்ராப்ன்ற ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பேக் எண்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பைத்தான்ற மோஸ்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த கோடு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப யார் வேணால் கோட் பண்ணலாம், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த கோடு. அதுக்கப்புறமா இதில் டிஜான்கோன்ற ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் கூட நம்மளால பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகே, வேகமாக நம்ம ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம் இந்த டிஜான்கோ ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறதுனால. இப்போ பைத்தான் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலே காமனாக எல்லாரும் MySQL டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பைத்தான் லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளான டேட்டாபேஸ் என்னன்னா MySQL. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா VS Code. அந்த VS Codeன்றது மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடி. ஓகே, அதனால நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இவங்க எல்லாருமே நம்மளோட கம்பெனியில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணி பேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இவங்களோட இந்த மாதிரி நிறையா எங்களோட கம்பெனியில் வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணி பேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் URL லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அங்கே வந்து நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து பார்க்கலாம். இங்கே என்ன மாடியூல் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கன்னா யூசர் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் யூசர் வராங்க, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் லாகின் பண்ணுறதுக்கும் யூசர் மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா அவங்க பேஷண்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்காக பேஷண்ட் மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து டோனர் மாடியூல். ஓகே, பேஷண்ட் ஆகும்னு நினச்சா பேஷண்ட் மாடியூல் போவாங்க, டோனர்னா டொனேட் பண்ணுறதுக்காக டோனர் மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோர்த் மாடியூல்னா டாக்டர் மாடியூல். ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு இந்த ஆர்கன் வேணும்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, அண்ட் டோனராக இருந்தாலும் சரி நான் வந்து இந்த ஆர்கனை டொனேட் பண்ணுறேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஃபிஃப்த் வந்து ஆர்கனைசேஷன். அந்த ஒரு டாக்டர் வந்து ஆர்கனைசேஷனில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கும். சிக்ஸ்த் ஒன்று வந்து ஆர்கனைசேஷன் ஹெட், அது காமனாக இருக்கும். அண்ட் செவன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷனல். இந்த ஆர்கன் வந்து இந்த பேஷண்ட்க்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாடியூல் வந்து நான் வச்சுருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் யார் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னா நம்மளோட வெங்கட் சார், காஷியன் ஃபுட்டோட சிஇஓ. இவர் வந்து மைக்ரோசாஃப்ட்ல MVP அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. இவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும், நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்களை வந்து பார்க்கலாம். எங்களோட கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை மதுரவாயில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் பொறுத்தையும் சிஸ்டம் டயக்ராம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அங்கே வந்து யூஸ் கேஸு, சீக்வன்ஸ், ஆக்டிவிட்டி, ஃப்ளோ சார்ட் டயக்ராம் சொல்லிட்டு 4 டயக்ராம் வந்து கேட்பாங்க காலேஜில். ஓகே, இந்த 4 டயக்ராமும் உங்களோட டாக்குமெண்டேஷனில் கம்பல்சரி இருக்கணும். யூஸ் கேஸ் டயக்ராம்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன மாடல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லணும். இது எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்து என்டர் டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் என்னென்ன மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்றதை கொடுத்தோம். அட்மினுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இப்போ டாக்டருக்கு இந்த ஆக்சஸ் இருக்குது, ஆர்கனைசேஷனுக்கு இந்த ஆக்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இந்த டயக்ராமில் வந்து காட்டணும். நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் டயக்ராம். சீக்வன்ஸ் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாடியூலும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, எக்ஸாம்பிள் சீக்வன்ஸ் டயக்ராம்ன்றதை இப்படி தான் போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி டயக்ராம். ஒரு வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி டயக்ராம் வந்து நீங்கள் வந்து போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஃப்ளோ டயக்ராம். ஒரு டேட்டா வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி டயக்ராம். இது எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வந்து நான் இப்போ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் கேட்குறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் படி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எங்ககிட்ட கோர்ஸோ இன்டர்ன்ஷிப்போ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா தாராளமாக வந்து படிக்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் நான் இங்கே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனும் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஃபோன் நம்பர், இன்ஸ்டா ஐடி அண்ட் மெயில் ஐடி, அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எந்த நேரம் வேணாலும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ.